பயப்படுவான். என்ன வாரம் அடிக்குது? நறுவல் வாரம் அடிக்குது. நம்மள தேடி வருகின்றான் தாயே என்றான். சாந்தமாக போயிட்டு அப்பா நீ யாரு எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டு அழைச்சிட்டு தாயே உனக்கு என்ன வேணும்? எனக்கு ரத்தம் வேணும். என்ன ரத்தமா தாயே? கருப்பு ரத்தமா, சிவப்பு ரத்தமா, வெள்ளை ரத்தமா? சிவப்பு ரத்தம், கருப்பு ரத்தம் இருக்கிறேன். கருப்பு ரத்தம் வேணும்னா விருப்பலிங்கத்தை போய் பாரு. வெள்ளை ரத்தம் நான் தரேன். சிவப்பு ரத்தம் வேணும்னா வீராட்டு மேல ஜோதிக்கிட்ட போ. ஆமா வெள்ளை ரத்தம் உடனே எப்படி இருக்கும்? அதான் அந்த இது என்ன பாட்டுல குளுக்கோஸ் இல்ல இது சீரு சீரு அதெல்லாம் இருக்காது கர்மா அதான் அதனால நான் வாங்கிட்டேன் நல்லா ஓ நீங்க ஆத்தா சொன்னாங்கன்னா அது ஈரலாவது வெள்ளரத்தை கொடுக்கும் போது அது கூட தொட்டுக்கேன்னா எல்லாம் ஆத்தா உனக்கு பாவமாச்சே அது பின்னா ஒன்னும் பாவம் செய்யாது எல்லாத்துக்கும் எல்லாரும் போடப்படும் கவிச்சு சாப்பிடக்கூடாது அந்த காட்டினப்பா எல்லா பாவம் குடத்துக்கு பன்னிக்கறி தேவைப்படும் சாமிக்கு என்ன தேவைப்படும் அதுக்கு அந்த கறி தான் அம்மா என்ன சொன்னாங்க அம்மா நீலகண்டனிட பாகம் பிடித்தவளே நீலகண்டனிட பாகம் பிடித்தவளே பல்லால கண்டனிட தேவி நிசாசனி ஆவி குடித்தவளே பல்லால கண்டனிட தேவி நிசாசனி ஆவி குடித்தவளே வேலன் கொண்ட பகச்சிற கையில் வடி கலை கொடுத்தவளே வேலன் கொண்ட பகச்சிற கையில் வடி கலை கொடுத்தவளே இந்த பாலம் கண்டு உனை பாடி ஆடி சொல்ல வருவாய் வரவே தருவாய் உமையே ஆட்டாடி மகமாரி அடியாட்டி உபகாரி பார்த்தாரே போதும் அம்மா மகமாரி மரங்கோடு நிலைகள் யாவும் குருமா பண்பு வித்தியவர்கள் அன்பு விதியவர்கள் போற்றி புகழ்ந்திடுங்க அசிவிசாலாட்டி நல்ல நான்மறை போற்றிடும் மாமரத்தில் தவம் செய்திடுங்க மாட்டி நல்ல நான்மறை போற்றிடும் மாமரத்தில் தவம் செய்திடுங்க மாட்டி நான் மாட கூடலாத்தில் மதுரதனை காண்டிடு மீனாட்சி நான் மாட கூடலாத்தில் மதுரதனை காண்டிடு மீனாட்சி இந்த நானிலம் போற்றிடு மேல் மருவத்தூரில் நடக்குதம்மா தினம் ஆத்தா உன் கோவிலே அலங்கார வாசலிலே எட்டி வந்தே மாவிளக்கு எங்கள் குறைய விளக்கு அலங்காரி அருள்வதேவு எங்கள் வாழ்வை காக்கும் மாரியம்மாளே ஆத்தா உன் கோவிலே பூமி தலை காத்திருக்க ஆயிரம் நேத்திரமே ஆயிரம் கட்டுரையார் ஸ்ரீ ஆஞ்சால பரமேஸ்வரியாக மெய்யருக்கு மெய்யாகவும் பொய்யருக்கு பொய்யாகவும் என்று அருளாட்சியவருக்கு முடியாது என்ன பெற்ற தாயே பூமி தலை காத்திருக்கும் உனக்கு ஆயிரம் நேத்திரமே அதை பார்த்து பார்த்து வளர்ந்த தூயல் மனது பாடிடு தோற்றினே அதை பார்த்து பார்த்து வளர்ந்த தூயல் மனது பாடிடு தோற்றினே அம்மா குத்து ஆடி சிவகாமிக்கு 64 கேத்திரமே குத்து ஆடி சிவகாமிக்கு 64 கேத்திரமே உனக்கு மாந்தரை
சிவ என்றிட தேவருமாவார் அந்த சிவ என்றிட சிவகதிதானே அஞ்செடுத்த தினத்தில் பூவினு கருங்கல புகுந்த அமரை ஒரு ஆயிரை கருங்கல அரமஞ்சாடுதல் ஒரு கோவிலு கருங்கல கோட்டம் இல்லது நமக்கெல்லாம் நாவினு கருங்கலம் தாயாள் நமச்சிவாயமே இல்லக விளக்கது இருளை கெடுப்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது சொல்லக விளக்கது ஜோதியானது நமக்கெல்லாம் நல்லக விளக்கது தாயா நமசிவாயமே பெற்றதாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உச்சதேகத்தை உயிர் மறந்தாலும் இந்த உயிரமேறிய உடல் மறந்தாலும் கற்றனெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்களின் இமை பது மறந்தாலும் கற்றவர்த்தவர் உள்ளிருந்து ஓங்கும் தாயா நமசிவாயத்தை நான் மறவேனே நான் எங்கிருந்து வருகின்றேன் நான் ஊரை என் பெயரோ பெருகரு பண்ணனாகும் நான் எதனால உனக்கு தெரியுமா தாயே மிக நாட்களாக சந்தான வாக்கியமில்லாத என் மாதா அப்பதா என்ன செய்திருக்கிறார் தெரியுமா ஒரு மரண செல்வம் இல்லை சிவபிரானை கோரி அல்லாஹ்விடம் வச்சிருக்கிறார்கள் அந்த தவத்துக்கு இறங்கி ஓடி வந்திருக்கின்றார் உனக்கு யாரு வர வேண்டும் என்று கேட்க எல்லா செல்வங்களும் இருக்கிறதம்மா எனக்கு ஒரு மரண
செல்லும் இல்லையே பிள்ளை வர வேண்டும் என்று சிவனிடத்திலே என் மாதாபிதா கேட்க அப்படியானால் அவனுக்கு பிள்ளை வர வேண்டுமையானா அதை கோத்தில் வந்து அழைக்கார் பிள்ளை பிள்ளை இருக்குமையானால் உங்கள் இருவருடைய நேத்திர பாழாக போகும். என்று உரைத்து என் மாதாப்பிதா என்ன செய்தார்கள் என்னுடைய நீக்கி பஞ்சாட்சர அவதத்தினாலே அந்த பாவையின் கர்ப்பபூமியிலே பிறந்து என் மாதாப்பிதா நேத்திரத்தை பாழாகி போய்விட்டது. ஆனதினாலே இழந்த கண்ணொலி மீண்டும் என் மாதாப்பிதாவுக்கு தெரிய வேண்டும். உள்ளதான் கண்ணு நாங்க எங்க போய் வாங்கறது இப்ப கேட்கிறேன் வந்து பெரியாண்டி வீடு போலாம் அங்கதான் இருக்கிறாங்களாம் கண்ணு ஆயிரக்கணக்கில் சவுக்கண்ணு தைலக்கண்ணு எந்த கண்ணு வேணாலும் கிடைக்கும். அது விளையாடி போச்சு இப்ப சுனாமி வெள்ளம் காத்தடிச்சு பாரு அது தானா போயில எல்லா பரப்பு போயிடா போச்சு. தென்னங்கண்ணா கேக்குறேன் இழந்து போன நேத்திரமடா. ஆமா எங்க அம்மா கிட்ட வந்து கண்ணு கேக்குறேன். அம்மா சீல் போட்டு தான் வச்சிருக்கோம். அடி ஒன்னோட சிஸ்டம் போல என்னுடைய தாயாருடைய மாதாப்பிதா அந்த மதத்தை அப்படியே இந்த ஓராதார மந்திரத்தை வச்சுட்டு போனா மூலாதாரம் மூலாதாரம் வாங்கின உடனே நமக்கு கீழாதாரம் வந்துடும். இந்த மந்திரத்தை எடுத்து நேரா ஓராதார மந்திரத்தை மூலகுளம் போச்சா மூலகுளம் போனாக்கா அங்க மூலகுளம் முக்கிட்டுல வாங்கின உடனே அப்புறம் சரி வராது. இந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டு எல்லூருக்கு எப்பாக்கம் எல்லைப்படாது அவள் வாழ் சென்றால் இதற்கு ஏது வாழ வழி கொடுக்கும். அவ சக்தியில அவங்க ஒருத்தவங்க அந்த தாயாரை கண்டு வரும் வரையிலும் சந்தத்தை கழிக்காது. சரி அது கிடையாது. போயிருக்கா அம்மா